தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனாய கைலாசநாதர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கிறோம். நடுநாடு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தனியல் கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. 1000 வருடம் பழமை வாய்ந்த சிவாலயம். இவ்வாலயத்தில் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனுக்கு தனிச்சிறப்பு. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்து முடித்து திருத்தணி செல்லும் பொழுது மத்திய திருத்தணிகை என்று அழைக்கப்படும் தணியல் எனும் ஊரில் அமர்ந்து கோபம் தணிந்து சிவபூஜை செய்தாராம். அதனால் ஒரே கருவறையில் சிவபெருமானும் முருகப்பெருமானும் காட்சி தரும் அழகினை தரிசிக்கலாம். வள்ளி தெய்வானையுடன் விளங்கும் தணிகாச்சல மூர்த்தியின் திருக்கோயில் புராணச் சிறப்பும் வரலாற்று பெருமையும் கொண்டது. சூரபதுமனை வதம் செய்து பகை வென்று தன் தோஷங்கள் நீங்க பல ஆலயங்கள் சென்று சிவபூஜை செய்கிறார். இந்த தலத்தில் தனித்து இல்லாமல் தேவியர் இருவரோடு சிவலிங்க பூஜை செய்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. ஞான கந்தனாக எழுந்தருளி வழிபட்ட முருகப்பெருமானுக்கு தந்தையும் தாயுமான சிவசக்தியர் காட்சி தந்து முருகனை பாராட்டி மகிழ்ந்தார்களாம். இதனால் குளிர்ந்து போன முருகப்பெருமான் சினம் தணிந்து சிறப்பு கொண்டார் எனவும் இதனாலேயே இந்த தலம் தணியல் என்றானதாகவும் புராணம் கூறுகிறது. மகிழ்வுற்ற முருகப்பெருமான் இங்கு வந்து தம்மை வேண்டிய தேவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்தார் என்றும் தல வரலாறு கூறுகிறது. திருத்தணிகை தலம் போலவே மத்திய திருத்தணிகை என்று போற்றப்படும் தலம் தணியல். அருணகிரிநாத பெருமான் தனது திருப்புகழில் தணியல் உரையும் தண்டபாணி தெய்வத்தை போற்றி புகழ்ந்துள்ளார். தேவாதி தேவர்கள் அனைவரும் போற்றும் கடவுள் முருகப்பெருமான். சிவபெருமானின் சிறப்பான வடிவே முருகேசன் என்கின்றன ஆன்மீக நூல்கள். சூரியனின் கதிர் பூமியை அடைவது போல ஈசனின் சக்தி குவிந்து மண்ணுலகில் கந்தனாக வடிவெடுத்தது என்கிறது கந்த புராணம். பிரணவ தத்துவம் கேட்டு சிவன் வணங்கினார். பிரணவத்தின் பொருள் தெரியாமல் பிரம்மன் வணங்கினார். தன் குலத்தை காக்க வேண்டி இந்திரன் வணங்கினார் என புராணங்கள் கூறும் பெருமைக்கு உரியவர் முருகப்பெருமான். ஸ்ரீ கரிய வரதராஜ பெருமாள் தனி சன்னதியில் அருள் புரிகிறார். ராமதூதன் அனுமனும் இங்கே அருள் பாலிக்கிறார்.
முருகனை வழிபட்டால் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். நவக்கிரக சன்னதியை வணங்கி பைரவர், சமயக் குரவர்கள் 4, சிவசூரியன், சுக்கிரவாரத்து அம்மன் என பரிவார மூர்த்திகளை தரிசிக்கலாம். சிவசுப்பிரமணியர் உள்ளதால் இங்கே நந்தி, மயில் இரண்டும் உண்டு. வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்தில் விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணருக்கு குமார சம்பவத்தை எடுத்துக் கூறி முருகப்பெருமானின் அவதார சிறப்புகளை வர்ணித்தார். அது மட்டுமா, கந்தனை வணங்கி அவனிடம் பக்தி வைப்பவர்களுக்கு ஒரு குறையும் நேராது. அவர்கள் கந்த லோகத்தில் சிறப்பான நிலையையும் பெறுவார்கள். எனவே நீங்கள் கந்தனை பற்றிக் கொள்ளுங்கள் என்றும் அறிவுரை கூறினார். தனியல் முருகப் பெருமான் சதாசிவமாகிய ஈசனிடமிருந்து முதலில் தோன்றிய சக்தியே முருகப்பெருமான் தான் என்கிறது ஸ்ரீ ருத்ர மந்திரம். பரபிரம்மத்திலிருந்து தோன்றிய மகாசக்தியே சூரபத்மனையும் அவனது சகாக்களையும் அழிக்க முடியும் என்பதால் தோன்றியவர் முருகப்பெருமான். அதனால் அவரே தேவர்களில் முதன்மையானவர். அதனால் தேவசேனாபதி என்று வானோர்கள் போற்றுகிறார்கள். படைத்தலைவர்களில் நான் சுப்பிரமணியன் என்று கீதையில் உரைக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். படைகளை நடத்தி வெற்றிகளை குவிப்பதில் முருகனுக்கு இணையான தெய்வமில்லை என்கிறார் அகத்தியர். மகாபாரதத்தில் பிதாமகர் பீஷ்மர் படைத்தலைமையை ஏற்கும் முன் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டதாக தகவல் உள்ளது. 12 கரங்களில் வேலாயுதம், சேவல் கொடி, அங்குசம், பாசம், வில், அம்பு, கத்தி, கேடயம், கோடாரி, சூலம், கதை, சங்கம், சக்கரம் தாங்கி முருகப்பெருமான் போருக்கு புறப்பட்டதெல்லாம் நன்மைக்காக வன்றோ. கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் வீரக்கந்தனாக ஆயுதம் தாங்கும் அவனே சினம் தணிந்து தனது 12 கரங்களில் ஞானவேல், கரும்புவில், மலரம்பு, மணி, ஜபமாலை, கமண்டலம், தாமரை, பூரண கும்பம், நீலோத்பலம், சுவடி, சேவல் கொடி, அபயகரம், வரமருளும் ஹஸ்தகரம் என நின்று அருளுவதும் அழகல்லவா? திருச்செந்தூரில் போர் புரிந்து சம்ஹாரங்கள் செய்து சினத்தோடு அங்கிருந்து கிளம்பி திருத்தணிகை வந்தார் என்றும் அங்கே சினம் முழுவதும் தணிந்து சிங்கார வேலனாக அருளினார் என்றும் அறிந்திருக்கலாம். சினம் தணிந்ததால் அந்த மலை தணிகை மலை என்றானதையும் அறிவீர்கள். அதனால் அங்கு கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றாலும் அங்கு சூரசம்ஹார விழா மட்டும் நடைபெறுவது இல்லை. திருத்தணிகை தலம் போலவே மத்திய திருத்தணிகை என்று போற்றப்படும் தலம் தணியல். அசுர சக்திகளோடு போரிட்டதால் கடும் சினம் கொண்ட முருகப்பெருமான் இந்த அழகிய கிராமத்தில் தங்கியிருந்து தனது சினம் தணிந்ததால் இந்த ஊரே தணியல் என்றானதாம். கோபம் தணிந்ததால் ஆலயத்தில் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் கிடையாது. இது ஆலயத்தின் தனிச்சிறப்பு. பிரதானமாக மூலஸ்தானத்தில் ஒரே கருவறையில் எங்கும் இல்லாத, எங்கும் காண கிடைக்காத வள்ளி தேவசேனா சமேத தணிகாச்சல மூர்த்தி, ஷண்முகர் மற்றும் கைலாசநாதர், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி, வெற்றியை கொடுக்கும் கணபதி, தென்முகக் கடவுள் தட்சிணாமூர்த்தி, காக்கும் கடவுளாம் மகாவிஷ்ணு,
படைக்கும் தெய்வம் பிரம்மா, துர்க்கை என கோஷ்டத்தில் முறையே தெய்வங்கள் குடிகொண்டிருக்கிறார்கள். குமர தீர்த்தத்தில் நீராடினால் பிணிகள் தீரும். ஆலய விருட்சம் வில்வம். பரிகாரம் மாதந்தோறும் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, கிருத்திகை போன்ற நாளில் இவ்வாலயத்திற்கு வந்து நெய்தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் வேண்டிக் கொண்டு செய்தால் திருமணமாகாத ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் கைகூடும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வியாபாரம், கஷ்டங்கள், எதிரிகள், இன்னும் பல பதவிகள், இன்னல்களை தீர்க்க, பிரச்சனைகளை தீர்க்க, கணவன் மனைவி ஒன்று சேர என இங்கு வரக்கூடிய பக்தர்கள் ஜன்ம நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் செய்தால் பல காரியங்கள் ஜெயமாகும், வெற்றி பெறுவீர்கள்.
நாகதோஷம் உள்ளவர்கள் இவ்வாலயத்தில் கைலாசநாதரை வேண்டிக் கொண்டு செவ்வாய்க்கிழமையில் நெய்தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்தால் நாகதோஷம் நிவர்த்தியாகும். பிரதோஷம், ஆடிக்கிருத்திகை, தைக்கிருத்திகை, மகா சிவராத்திரி, கார்த்திகை சோமவாரம், கார்த்திகை தீபம், அன்னாபிஷேகம் ஆகியவை முக்கிய திருவிழாக்களாக நடைபெறுகிறது. பல்லவர் கால கல்வெட்டுகள் உள்ளன. பல மன்னர்களாலும் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயம். கைலாயத்தை தரிசனம் செய்த புண்ணியம் இங்கு வந்து கைலாயநாதரை தரிசித்தால் கிட்டும். உலகு ஏழும் பெற்ற சீரம்பிகை அகிலாண்டேஸ்வரியாக திகழ்கிறாள். சிங்காரபுரம், கந்தப்பட்டினம், திருத்தணியல், சேவல்புரி என்றெல்லாம் திருநாமங்கள் கொண்ட முருகப்பெருமான் உறையும் திருத்தலத்தில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று மூன்றுமே சிறப்பு வாய்ந்தவை. ஆலய தரிசனத்தில் தணியலில் குடிகொண்டு அருள்பாலிக்கும் சிவகுகனை வணங்கி எல்லா வளமும் பெறுவோம். கந்தனிருக்க கவலை எதற்கு? கந்தன் அருளால் எல்லா கவலைகளும் நீங்கி வாழ்வாங்கு வாழ வேண்டுகிறோம். காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.